மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. மல்லி 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 மல்லி. எங்கடா இருக்க? மறந்துட்டியா? ஏய் கதிரேசா, எங்கடா இருக்க? பழசெல்லாம் மறந்துட்டியா? கதிரேசா! என்னம்மா, என்ன சத்தம்? தெரியலப்பா, நானும் சத்தம் கேட்டுதான் வரேன். அக்கா ரூம்ல இருந்து தான் வருதுன்னு சரி வா நினைக்கிறேன். பாப்போம். ஏய் எங்கடா இருக்க? வாடா. ஏய் கதிரேசா, பழசெல்லாம் மறந்துருச்சாடா உனக்கு? ஐயோ, என்னாச்சு என் பொண்ணுக்கு? நல்ல குணமாயி தானே வந்தா, மறுபடியும் பழைய மாதிரி வாடா வாடான்னு பேசுறாளே. ஏய் நாத்தா வந்திருக்கேன்டா. உன்னோட ஆத்தா வந்திருக்கேன். தீபாஞ்ச அம்மன் வந்திருக்கேன். ஏமா, நம்ம குலதெய்வம் வந்து கும்பிடுமா? அப்பா, ஏமா கும்பிடு, கும்பிட்டுக்க. அத்தா. ஏய் கதிரேசா, பழசெல்லாம் மறந்துட்டியா? பழசெல்லாம் மறந்துட்டியா? அத்தா, நான் எதையும் மறக்கல. எப்போதும் உன்னை நினைச்சுக்கிட்டு தான் இருக்கேன் அத்தா. ஏய் பொய் சொல்லாத. பொய் சொல்ற வாய்க்கு போஜனம் கிடைக்காத. பொய் சொல்லாத. அத்தா, உன்கிட்ட நான் பொய் சொல்லுவேனா? நான் பழச மறக்கல தாயி. என் கோயிலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு? என் வாசப்படி மிதிச்சு எத்தனை நாள் ஆச்சு? மறந்துட்டியாடா? மறந்துட்டியா? அத்தா, வருஷத்துக்கு ஒரு தடவை வரதானே வழக்கம். போன ஆடியில வந்தேன், இனி அடுத்த ஆடியில வருவேன். ஓ, எல்லாத்துக்கும் கணக்கு பாக்குறியா? வருஷம் ஒரு தடவைன்னு பக்தி அளந்து போடுறியா? நான் உனக்கு அளந்து படி அளக்கிறேன். தாங்கறியான்னு பாப்போமா? ஐயோ அத்தா, நான் எது தப்பா பேசிருந்தேன் மன்னிச்சிரு அத்தா. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இடையில கோயிலுக்கு வராம இருந்தது தப்புதான். இப்ப நான் என்ன பண்ணணும் அத்தா, நீ சொல்லு. உன் குடும்பத்தோட என் சன்னிதானத்துக்கு உடனே வரணும். உடனே வா. ஆமாடா. உன் கோயிலுக்கு நான் வந்துடுறேன் அத்தா. உன் சன்னிதானத்துக்கு வந்து நாங்க பாத்துறோம் அத்தா. குடும்பத்தோட வரணும். சொன்னது புரியுதா? குடும்பத்தோடயா? நானும் என் 2 பொண்ணுங்க தானே வந்துடுறோம். ஏ கதிரேசா, அவ்வளவுதான் உன் குடும்பமா? அவ்வளவு போதுமா? அத்தா என்ன சொல்லுது? அப்பா, ஒருவேளை மாமாவையும் வெண்பாவையும் வர சொல்லுது போல சாமி. ஆமா இல்ல அத்தா, என் மாப்பிள்ளை விஜய் என் பேத்தி வெண்பாவையும் கூட்டிட்டு வந்துடுறாத்தா. சேர்த்தே கூட்டிட்டு வந்துடுறாத்தா. ஆனாலும் கணக்குல ஒண்ணு குறையுதே. ஆத்தா, கணக்குல ஒண்ணு குறையுதா? நிஷா, வேற யார் இருக்கா? அம்மா தாயே, நானு என் பொண்ணுங்க மாப்பிள்ளை பேத்தி இவங்க தான் குடும்பமே. வேற யாரு எங்களுக்கு இருக்காத்தா? மல்லி, மல்லி இருக்காடா? மல்லியா? ஆத்தா, அவன் நம்ம குடும்பம் இல்லையே. நன்றி மறக்க கூடாது கதிரேசா. நன்றிய மறக்க கூடாது. உன் பொண்ண வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தது யாரு? சொல்லுடா, யாரு? அந்த நன்றிய மறக்காத. அவளும் உன் குடும்பம் தான். முக்கியமா அவளை கூட்டிட்டு வா. மொத்த குடும்பம் வந்து சேருங்க. சரியா? ஏய், சொன்னது கேக்குதா? சரி அத்தா, சரி அத்தா, நான் வந்துடுறேன். அம்மா, 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 அக்கா, அம்மா, அக்கா, அப்பா தண்ணி தெளிங்களேன். அக்கா, என்னாச்சு? தண்ணி குடிக்கிறியாமா? ஏன் 2 பேரும் இங்க இருக்கீங்க? என்ன நடந்துச்சு? உனக்கு அருள் வந்துச்சுமா? அருளா? அப்படின்னா? உன் மேல நம்ம அம்மன் வந்து இறங்குச்சுமா. அம்மன் வந்து இறங்குச்சா? எனக்கு புரியல. அக்கா, சாமி வர்றதுன்னு நீ கேள்விப்பட்டிருப்பல்ல, அப்படி உன் மேல சாமி வந்து இறங்குச்சுக்கா. சாமி வந்துச்சா? என் மேல எதுக்கு சாமி வரணும்? இந்த மாதிரி எனக்கு நடந்ததே இல்லையே. அதான்க்கா எங்களுக்கும் ஆச்சரியமா இருக்கு. சரி, சாமி வந்து என்ன பண்ணுச்சு? அம்மாடி, ஒண்ணும் இல்லம்மா. வழக்கமா வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம குலதெய்வங்களுக்கு போறதா வழக்கம். அப்படி கணக்கு வச்சு வராத.
சீக்கிரமா வான்னு ஆத்தா வந்து சொல்லிட்டு போச்சு. ஓ இதெல்லாம் நானாப்பா சொன்னேன்? நீதாம்மா சொன்ன, எங்களாலே நம்ப முடியல. சரி பரவாயில்ல, குலதெய்வம் கோயிலுக்கு போறதுனால குறைஞ்சி போக போறதில்ல. இந்த வாரத்துல ஒரு நல்ல நாளா பார்த்து போயிட்டு வந்துருவோம். நான் நாளைக்கே புரோகிதர்கிட்ட ஒரு தேதி வாங்கிடுறேன். நீ ரொம்ப வச்சு மனசை குழப்பிக்காதம்மா, படுத்துக்க. அக்கா நீ ரெஸ்ட் எடு, காலையில பார்க்கலாம். போமா. வாங்கடி வாங்க. அப்பா என்னப்பா இது, இந்த காலத்துல போய் சாமி வருது பூதம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல. அம்மா, குலதெய்வத்தை அப்படிலாம் பேசாதம்மா. நம்ம கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னா தெய்வம் இப்படி ஏதாவது ரூபத்துல தான் வரும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க அம்மா உயிரோட இருந்த வரைக்கும் ஆத்தா அவன் மேலதான் இறங்கும். இப்போ உங்க அக்காவை தேர்ந்தெடுத்திருக்கா. இது வரைக்கும் உங்க அக்காவை குலதெய்வம் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கமா? இல்லப்பா, கூட்டு போனதில்ல. அப்புறம் எப்படி தீப்பாஞ்சாமன்னு அவளுக்கு துல்லியமா தெரியுது. ஏன்னா எல்லாமே ஆத்தாவோட வேலைமா. எதையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம கோயிலுக்கு போயே தீரணும். ஆனா மல்லிய கூட்டு வர சொல்லுதே, அவளை எப்படிப்பா கூட்டு போக முடியும்? அதான் நம்ம அவளோட சண்டையில இருக்கோம்ல. ஆத்தா வேற யாரு பேரையாவது சொன்னிச்சா? அவளை மட்டும் எப்படி துல்லியமா பேரை சொல்லி சொல்லுது? ஆத்தாவுடைய விளையாட்டை புரிஞ்சிக்கவே முடியாதுமா. அப்பா அவளை எப்படி நம்ம கூப்பிட முடியும், அத சொல்லுங்க. போய் அவகிட்ட தன்மையாதாம பேசி ஆகணும். ஆத்தா சொல்ற விஷயமாச்சே, பணிஞ்சு போய் தாம ஆகணும். நான் போய் பேசுறேம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாத. அவ ஏற்கனவே ரொம்ப திமிரா இருக்கா, இதுக்கு என்ன சொல்ல போறாளோ? அவ பேரை சொன்ன அம்மனுக்கு அவளை வர வைக்க தெரியாதா? அதெல்லாம் நடக்குமா, நீ கவலைப்படாத. நீ போய் தூங்கு. ஓ அத்தா, உன் கட்டளைய நான் நிறைவேற்றுறேன் அத்தா. இத்தனை நாளா நான் வராம இருந்ததுக்கு என்னை மன்னிச்சிடு. மல்லி, என்னாச்சு? ஏன் சத்தம் போட்ட? மல்லி, கேக்குறல்ல, ஏதாவது கனவு கண்டியா? ஆமாங்க. கெட்ட கனவா? ஆமாங்க. ஏன் எல்லா சமயமும் உனக்கு ஏதோ கெட்ட கனவா வருது? எல்லா சமயமும் வரலங்க, நானும் பார்த்துட்டேன். நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போதுதான் இந்த மாதிரி கனவு வருது. எப்பெல்லாம் நான் இந்த மாதிரி பயப்படுற கனவு வருதோ அப்பெல்லாம் ஏதாவது தப்பாதான் நடக்குது. உண்மைதான் மல்லி, நீ சில சமயம் கனவு கண்டு சத்தம் போட்டு எந்திரிச்சப்பெல்லாம் ஏதாவது நடக்கதான் செஞ்சிருக்கு. என்ன கனவு கண்ட மல்லி? ரொம்ப பயங்கரமான கனவா இருந்துச்சுங்க. எங்கேயோ காட்டுக்குள்ள இருக்கிற பாழடைஞ்ச கோவிலுக்கு யாரோ நம்மள கூட்டிட்டு போறாங்க. போற வழியில நிறைய எலும்பு கூட இருக்கு, எல்லாமே குழந்தைங்களோட எலும்பு கூட. அங்க போனா நிறைய குழந்தைங்களோட அம்மா அப்பா நிக்கிறாங்க. அந்த இடமெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு. அரைக்கு மாதிரி ஒருத்தி கையில பயங்கரமான வாள் வச்சிருக்கா. அவ முகமெல்லாம் ரத்தம். அடுத்து உங்க குழந்தைய பலி கொடுக்கதான் உங்களை கூட்டிட்டு வந்திருக்கோன்னு சொல்றா. குழந்தைய என்கிட்ட இருந்து புடுங்குறா. நான் ரொம்ப பயந்துட்டேங்க, அதான் சத்தத்தோட முழிச்சிட்டேன். மல்லி, உன் மனநிலை எனக்கு புரியுது. வெண்பா ரேணு கூட இருக்கல்ல, அதான் உனக்கு மூட் டிஸ்டர்ப் ஆகுது. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் ஆகாது, எல்லாம் சரியாயிடும். சரி, நீ கொஞ்சம் தண்ணி குடி. மல்லி, ஒன்னும் ஆகாது. நீ படுத்துங்க. படுத்துக்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.